ஹே காய்ஸ், ஹலோ மக்களே, வணக்கம், வந்த நமஸ்காரம். இன்றைக்கி என்னடா காஸ்டியூமை பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்குறேன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த காஸ்டியூம் பார்த்தோன்னே முதல்லலாம் வந்து டக்குன்னு தெரிஞ்சு போய்டும் எல்லாருக்கும். ஓ, இவன் டிவைனில் சொல்ல போகிறா அப்படின்னு. ஆமாப்பா, நம்ம சேனலில் டிவைன்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து நிறையா பேசியிருப்பேன். சாதுர்மாசியத்தை பற்றி பேசியிருப்பேன், குருநாதரை பற்றி பேசியிருப்பேன். குருநாதர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து டிவைனில் பண்ணேன். டிவைனில் இப்போ சமீப காலமாக என்னால் போடவே முடியல. பிகாஸ் அதுக்கு உட்காந்து மெனக்கிடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணால், புக்ஸ் நிறையா படிக்கணும். ஸோ இப்போ நான் திருப்பி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, வைகாசி விசாகம் இப்போ வரப்போகிறது இல்லையா, சனிக்கிழமை. ஸோ வைகாசி விசாகத்தை பற்றி ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி எனக்கு அப்படியே வந்தது. நான் ஏதோ பார்க்கும்போது எனக்கு வைகாசி விசாகத்தை பற்றி பார்த்தோன்னே, சரி நம்ம இதை வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்ட்டு வைகாசி விசாகத்தை முருகனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று சின்னதாக நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலில் பெரியவா பார்க்குறதோட பேரண்ட்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அப்பா அம்மா பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்த்துருமா. ஸோ எல்லோரும் சொல்லியிருக்கா, தீபா ஆண்டி என்ன போட்டிருக்கா, தீபா அத்தை என்ன போட்டிருக்கா அப்படின்னு ஆசையாக பார்க்குமா. ஸோ அந்த குழந்தைகளுக்கோசரம் நம்ம இந்த டிவைன் பிளேலிஸ்ட்லேயே டிவைனில் வந்து நீங்கள் சொல்லுங்க. நான் வந்து தேர்ஸ்டே ஒரு டிவைனில் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த கிழமை வேணும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பேன், மண்டேவா, டியூஸ்டேவா, இல்லை சாட்டர்டேவா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். பட் ஆனால் என்னோடய தாட் படி தேர்ஸ்டே, ஏன்னா குருவாரமாக இருக்குது இல்லையா, என்னோடய குருநாதர் அனுகிரகத்தில் குருவாரமாக இருக்கிறதுனால தேர்ஸ்டே உங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு வந்து மெனக்கிடணும், உட்காந்து படிக்கணும். என்ன ஆன்மீகம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலில் சொன்னாலும் அப்படியே சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதை வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் பசங்களாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கோசரம் ரொம்ப யோசிச்சு தீபா ஆண்டி, தீபா அத்தை உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கோ. இன்றைக்கி வைகாசி விசாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி விசாகம் அப்படின்னாவே முருகரோட தினம் இல்லையா. வைகாசி விசாகத்தை அன்றைக்கி முருகனை கோலாகலமாக உலகமெங்கும் முருக பக்தர்கள் கொண்டாடுவா, எல்லாரும் கொண்டாடுவா கண்டிப்பாக. ஸோ அந்த முருகனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முருகன் எப்படி அவதரித்தார் அப்படிங்கிறத பற்றியும் சாப விமோச்சனத்தை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முருகன் உருவான கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்து புராணப்படி தேவர்களை அசுரர்கள் துன்புறுத்தினால் சிவபெருமான் நெற்றிக்கண்லேருந்து தீப்பொறினால் உருவானவர் தான் நம்ம முருகப்பெருமான். அந்த தீப்பொறி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா, தீப்பொறி நேராக, அதாவது வாயு பகவானால், அது எப்படின்னா வாயு பகவானால் சரவண பொய்கை ஆற்றில் போய் இந்த தீப்பொறி என்ன ஆகுதுன்னா 6 தீப்பொறியாக விழுந்துடுறது. அந்த 6 தீப்பொறியாக விழுந்தவுடனே என்ன ஆகுது, 6 குழந்தையெல்லாம் உருவெடுத்துடுறார். அந்த 6 குழந்தை என்ன பண்ணுறா, கார்த்திகை, அது எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை பெண்கள் 6 பேரையும் வளர்க்கிறா. ஸோ பார்வதி தேவி என்ன பண்ணுறா, சில காலத்துக்கு அப்புறம் அந்த 6 குழந்தையும் அணைச்சிட்டோடனே 6 முகம் 12 கைகள். ஸோ அதனால தான் முருகப்பெருமானுக்கு 6 முகன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது வைகாசி விசாகத்தோட என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்ததுனால இந்த வைகாசி விசாகத்தை நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடின்னு இருக்கோம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த வைகாசி மாதம் வைகாசி விசாகத்தில் நம்ம முருகப்பெருமானை கொண்டாடுறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, விசாக நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இப்போ தான் நானே அதை படித்தேன். என்ன, வீரம், ஞானம், வெற்றி. இது வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இது 3மே வேணும்ப்பா. நம்ம வந்து முருகனை வந்து அதனால தான் முருகனை எப்போ நம்ம வேண்டின்றாலும் இந்த எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம முருகனை கும்பிடுறவா கண்டிப்பாக சோடவே போகமாட்டா. அதுவும் எனக்கு வந்து நிறையா முருகன் வந்து எனக்கு மிராக்கிள் பண்ணியிருக்கார். ஸோ இந்த நன்னாளில், வைகாசி விசாகத்தில் நன்னாளில் நம்ம வந்து முருகனை பண்ணோன்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல ஞானம் கொடுப்பார், நல்ல வெற்றி கொடுப்பார், நல்ல செல்வம் கொடுப்பார். இது வந்து நம்மளோட வழியாக நம்ம இந்து தர்மத்தில் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இது வைகாசி விசாகம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப விமோச்சன கதை. இது என்ன சாப விமோச்சனம் பண்ணா அப்படிங்கிறத கதையை பார்க்க போகிறேன்.
இந்த சாப விமோச்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூரில் நடந்ததாக நான் வந்து படித்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசுர முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகளும் என்ன பண்ணுறதுன்னா, அவள் அப்பா சொல்ல பேச்சை கேட்காம குளங்களையும், அதாவது குளம், ஆறு இதிலெல்லாம் அசுத்தம் படுத்திடுறா. உடனே அந்த பராசுர முனிவருக்கே கோவம் வந்து தன் குழந்தையில வந்து சபிச்சுட்றா. நீங்கள் வந்து மீனாக போய் கடலில் இருங்கோ அப்படின்னு சபிச்சுட்றா. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்வதி தேவி வந்து முருகனுக்கு வந்து ஞானப்பால் கொடுத்ததாகவும், அந்த பால் முருகன் குடிக்கும்போது அந்த பால் வந்து ஆற்றுல விழுந்ததாகவும், அந்த ஆறில் வந்து அந்த 6 பராசுர முனிவரோட குழந்தையெல்லாம் 6 மீனாக போச்சு இல்லையா, அந்த 6 குழந்தைகளும் அந்த பாலை குடித்ததுனால சாப விமோச்சனம் பெற்று அந்த திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமான் வந்து சாப விமோசனம் கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு புராண காதலத்தில் இருக்குது. இப்போவும் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் முடித்ததுக்கப்புறம் கடைசி நாள் 10ஆம் நாளோ ஏதோ அவள் வந்து மீன் சாப்பாடு பண்ணுவா அப்படிங்கிறா. தெரியல, நான் இதெல்லாம் படித்தேன். திருச்செந்தூரில் பண்ணுவாளா, நீங்கள் யாராவது பார்த்துருக்கேலா, பார்த்துருக்கேலா, ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நானும் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த திருச்செந்தூரில் இன்றைக்கும் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு நான் படித்தேன். ஸோ இதுதான் ஒரு வைகாசி விசாகத்தோட ஒரு சின்ன ஒரு சிறப்பு. பட் முருகப்பெருமானை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு சமீப காலமாக முருகப்பெருமான் பயங்கர மிராக்கிள் பண்ணியிருக்கார். அது வந்து நோ டவுட் அட் ஆல். நான் முருகனெல்லாம் இப்படிலாம் நான் முருகனெல்லாம் பேசுவேனா அப்படின்னு இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எப்பயுமே ஒரு சதா சர்வகாலமும் பகவானே நினச்சிட்டு இருக்கணும்ப்பா. அதுதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவங்களும் எல்லாருக்குமே இப்போ லோகத்துக்கே தெரியும் ஆச்சாரியாலும் அம்பாலும் தான் அப்படின்னு. பட் ஹரியும் ஹரனுமா நான் வந்து உண்மையாக சொல்லணுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சிவனை நினச்சிட்டே இருப்பேன். சிவன் தான் எனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ எனக்கு அம்பாலும் ஆச்சாரியாலும் எனக்கு ஹரியும் ஹரனுமா எல்லாமே இருந்தார். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் பகவான் வந்து எனக்கு நிஜமாகவே இந்த ஒரு நான் பண்ணேன் நான் செஞ்சேங்கிறது நம்ம சொல்லவே கூடாதுப்பா. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. எது நடந்தாலும் நல்லதாக நடக்கணும். ஆனால் ஒன்று மட்டும், மழையாக வருது கடுகாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் எந்த தெய்வத்தை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக, அதுவும் முருகன் வந்து எல்லையற்ற அளவற்ற ஒரு குழந்தை முருகன், ஆறுமுகன். திருச்செந்தூர் ஆகட்டும், திருப்பூர், ஆனால் எந்த கோயில், நான் ஒரே ஒரு தடவை பழனி மட்டும்தான் போயிருக்கேன். பட் எனக்கு திருச்செந்தூர் போகணுன்னு ஆசை. ஏன் இதை கூட நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட சொன்னால் எனக்கு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ திருச்செந்தூர் எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. என்னை பொறுத்தவரையும் நான் நினைக்கிறத விட நான் எந்த சுவாமியை நினைக்கிறேனோ அந்த சுவாமி எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன். முருகன் விசாக நட்சத்திரத்தில், வைகாசி விசாகத்தில் நிஜமாகவே நம்ம எல்லாரும் அவாவா சக்திக்கு உண்டானது ஒரு பாலோ ஒரு சாதமோ நெய்வேத்தியம் பண்ணுங்கோ. ஒரு முருகனுக்கு பிடிச்சது திணை, நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வேணால் பண்ணலாம். முருகன் கோயிலுக்கு போகலாம். நிறைய பேர் பால் குடம் எடுப்பா. இந்த மாதிரிலாம் அவாவா பண்ணுவா. அவாவா ஆற்றுல என்ன சக்தி இருக்கோ முருகன் ஃபோட்டோவை வச்சு, அதாவது நம்ம திருச்செந்தூர் போகணும் அங்கே தான் போகணும்னு இல்லை, நம்மளே அகம் பிரம்மாஸ்மி மாதிரி தான். ஸோ நம்ம வந்து பகவானை நினச்சிண்டே நம்ம ஆற்றுல வந்து ஒரு பஞ்சாமிர்தம் பண்ணலாம், திணை பாயசம், சக்கரை பொங்கல், பால் பாயசம், என்ன வேணால் பண்ணுங்கோ. இந்த வைகாசி விசாகத்தை நல்லா ஹாப்பியாக எல்லோரும் கொண்டாடலாம். இதுதான் நான் படித்ததை நான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் என்ன அன்றைக்கி பண்ண போகிறேன் முருகனுக்கு அப்படின்னு நானும் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அதுலேயும் வந்து உங்களுக்கு போஜனம் ஒரு ரெசிப்பியாக வரும். நான் என்ன பண்ணுறேன், இதே நான் பண்ணினேன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதனால் எனக்கும் அன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. முருகன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். எனக்கு எல்லாமே அம்பாலும் அச்சாலும் எனக்கு பிரேரணை கொடுக்குறா. இது கூட என்னோடய முருகன் அனுகிரகத்தில் தான். நான் சும்மா இப்படி பார்க்கும்போது முருகனோட இது வரும்போது முருகன் தான் சொன்னார், நீ இதை பேசு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நான் அதை எடுத்துப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வைகாசி விசாகம் எல்லோரும் நம்மளா ஹாப்பியாக கொண்டாடலாம். நீங்கள் எல்லோரும் கொண்டாடுங்க, நானும் கொண்டாடுறேன். அதே மாதிரி கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்கோ. இதுக்கும் நீங்கள் இந்த டிவைனுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த டிவைன்லாம் சும்மா ஸ்பிரிச்சுவல் டிவைன் இதெல்லாம் வந்து ஆன்மீகமெல்லாம் வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. ரொம்ப மெனக்கெட்டு உட்காந்து படித்து கரெக்டாக சொல்லணும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, டிவைனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் டிவைனோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. குழந்தைலாம் நீங்கள் உங்களுக்கோசரம் நான் வந்து ஒரு பிளான் பண்ணி நான் வரேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு சொல்கிறேன். வெயிட்
வெயிட் பண்ணுங்க. குழந்தையெல்லாம் யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் போடுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சின்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்துன்னா நம்மள சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.